அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜன் வணக்கங்கள். தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிக்கிற பிஎட் மாணவர்கள் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் முடித்து காலேஜ் மூலமாக யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப வேண்டியது கட்டாயமாக்கப்படுகிறது. இது பிஎட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் டிஎன்டியு கொடுத்துருக்காங்க. அதன்படி ஏதாவது ஒரு ஆன்லைன் கோர்ஸை நீங்கள் என்ரோல் பண்ணி அதன் மூலமாக சர்டிஃபிகேட் பெற்று யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு டிஎன்டியு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் நடத்தியிருந்தாங்க. ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸஸை அவங்க நடத்திட்டுருக்காங்க. இதில் இந்த ஸ்வயம் கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும், எந்தெந்த கோர்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற அந்த வழிகாட்டியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் உள்ள பெரும்பாலான யூனிவர்சிட்டிஸ் எஜுகேஷ்னல் பாடிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு ஆன்லைன் கோர்ஸாக அவங்க டெவலப் பண்ணிவிட்டு ஸ்வயம்னு சொல்கிற ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ் அப்படின்ற இந்த போர்ட்டலுக்குள்ளே அவங்க ரெடி பண்ண ஆன்லைன் கோர்ஸஸை அவங்க அப்லோட் பண்ணுறாங்க. இங்கே ஸ்வயம் இந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸஸ் எல்லாமே அவங்க அவங்களுடைய போர்ட்டலில் வைத்துக்கொண்டு இங்கே இருந்து அவங்க நம்ம கோர்ஸஸை அவங்க கண்டக்ட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்டை அவங்க கொடுத்துட்ருக்காங்க. பிஎட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் உங்களுக்கு பார்ட் சியில் ஆன்லைன் கோர்ஸஸில் ஆன்லைன் கோர்ஸ் ஸ்வயம் அப்படின்னு கொடுத்துட்டு எனி ஒன் கோர்ஸ் ரிலேட்டட் டு பெடகாஜி ஆர் எஜுகேஷன் ஆர் பேசிக் டிசிப்ளின் ஸ்கில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஸ்வயம் கோர்ஸில் நீங்கள் உங்கள் பெடகாஜி சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நீங்கள் படித்த பெடகாஜி சப்ஜெக்ட்லேருந்து ஏதாவது ஒரு கோர்ஸை தேர்ந்தெடுக்கலாம். அப்படி இல்லைனா எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிற கோர்ஸை தேர்ந்தெடுக்கலாம். அப்புறம் அப்படி இல்லைன்னா பேசிக் டிசிப்ளின் ஸ்கில்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற கோர்ஸை ஏதாவது ஒரு கோர்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம்னு சொன்னதுனால உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகின்ற இந்த கோர்ஸஸும் இந்த 3 செக்ஷனில் இருக்கும். இதில் பெடகாஜி சப்ஜெக்டில் இருக்கிறது நான் ரெக்கமெண்ட் பண்ணல. நீங்கள் உங்கள் பெடகாஜிக்கு ரிலேட்டடாக இருக்கிற கோர்ஸஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அதை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். நம்ம பிஎட் மாணவர்களுக்கு பரிந்துரைக்கப்பட உள்ள கோர்சஸ் இப்போ ஒன்றுக்கு ஒன்றா நம்ம பார்க்கலாம். பரிந்துரைக்கப்படுகின்ற இந்த கோர்சஸ் எல்லாமே எப்படி ஸ்வயம் லாகினுக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் இந்த கோர்சஸ் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றதையும் இந்த வீடியோலேயே நீங்கள் பார்க்கலாம். டாக்டர் எஸ் பிரகாஷ், தியாகராஜர் காலேஜ் ஆஃப் பிரசப்டாஸ், மதுரை. இவர் வடிவமைச்சது சைல்ட் டெவலப்மெண்ட் எஜுகேஷன். ப்ரொஃபஸர் விவேக் சிங் ஃப்ரம் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, இவர் வடிவமைச்ச கோர்ஸ் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் டு டிசபிலிட்டி ஸ்டடீஸ் இன் இந்தியா. டாக்டர் கிரேஸ் டான் நெம்சிங் ஃப்ரம் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, டெல்லி, இவர்கள் வடிவமைச்சது BEDS 001 ஓவர்வியூ அண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் வேல்யூஸ். டாக்டர் எலிசபெத் குருவில்லா ஃப்ரம் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, இவங்க வடிவமைச்சது BES 121 சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப். மிஸ் பூனம் பூஷன் அண்ட் டாக்டர் நிராதர் தேவ் ஃப்ரம் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, நியூ டெல்லி, அவர்கள் வடிவமைச்ச BES 124 லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம். மிஸ்ஸஸ் வி கவிதா கிரண் ஃப்ரம் த இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் யூனிவர்சிட்டி, இவர்கள் வடிவமைச்ச கோர்ஸ் சைல்ட் டெவலப்மெண்ட் _HS. டாக்டர் தனேஷ்வர் ஹரிச்சந்திரன் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை, இவர் வடிவமைச்ச கோர்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ் இன் எஜுகேஷன். டாக்டர் ஆசியா மக்பூல் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் காஷ்மீர், இவர் வடிவமைச்ச டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா. எஜுகேஷனல் டெக்னாலஜி அண்ட் ICT கோர்ஸை வடிவமைச்சவங்க ப்ரொஃபஸர் சரிதா ஆனந்த் ஃப்ரம் விஸ்வபாரதி. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸை வடிவமைச்சது ப்ரொஃபஸர் ரவீந்திரகுமார் பிரதான் ஃப்ரம் IIT கேரக்பூர். எஜுகேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோர்ஸை வடிவமைச்சது ப்ரொஃபஸர் அட்டாசி மொஹந்தி ஃப்ரம் IIT கேரக்பூர். என்ஹான்சிங் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி கோர்ஸை வடிவமைச்சவர் ப்ரொஃபஸர் டி ரவிச்சந்திரன் ஃப்ரம் IIT கான்பூர். ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் பிஹேவியர் கோர்ஸை வடிவமைச்சவங்க டாக்டர் பி சுவாதி ஃப்ரம் த இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் யூனிவர்சிட்டி. இன்னோவேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் கோர்ஸை வடிவமைச்சது ப்ரொஃபஸர் டாக்டர் ஏ ஹமீத்
from University of Calicut. Introduction to Cognitive Psychology கோர்ஸை வடிவமைச்சது ப்ரொஃபஸர் நவீன் காஷ்யப் ஃப்ரம் IIT குவஹாத்தி. இன்ட்ரடக்ஷன் டு சைக்காலஜி கோர்ஸை வடிவமைச்சது ப்ரொஃபஸர் பிராஜ் பூஷன் ஃப்ரம் IIT கான்பூர். கூகுளில் போயிட்டு swayam.gov.in அப்படின்னு கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா இந்த வெப்பேஜ் வரும். இந்த வெப்பேஜ் வந்ததுக்கப்புறம் சைன்இன் ஆர் ரிஜிஸ்டர் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே ஸ்வயமில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க கூகுள் போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் ரிஜிஸ்டர் பண்ணலன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸ்வயமில் நீங்கள் எப்படி என்ரோல் பண்ணுறது, எப்படி வந்து ஒவ்வொரு கோர்ஸை போயிட்டு நீங்கள் படிக்கிறதுன்ற டீட்டெயில்ஸு ஏற்கனவே போட்டிருந்தோம். அதுலேயே எப்படி வந்து ஸ்வயம்து சப்போஸ் கோர்சஸ் இல்லைன்னா புதுசாக எப்படி சைன்இன் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸும் நம்ம ஏற்கனவே கொடுத்ததுனால நீங்கள் இன்கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணலான்னா நீங்கள் போயிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிங்க. கூகுளில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ண உடனே எந்த அக்கௌண்ட்டை தேர்ந்தெடுக்கணும்னு கேட்கும். அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்பேஜ் வரும். இந்த வெப்பேஜ்லேயே நீங்கள் கீழே இறக்கிட்டு வந்தீங்கன்னா சர்ச்னு இருக்கும். அந்த சர்ச்சில் போயிட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. நான் சைல்டுன்னு டைப் பண்ண உடனே சைல்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற கோர்சஸ் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே வந்துடும். இதில் எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி சைல்டு டெவலப்மெண்ட் எஜுகேஷனை நான் கிளிக் பண்ணிவிட்டேன். உடனே எனக்கு இந்த மாதிரி அந்த வெப்பேஜ் வரும். அந்த வெப்பேஜில் நான் கீழே இறக்கிட்டே வந்தேன்னா எனக்கு கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் சம்மரி ஆஃப் த கோர்ஸ் லே அவுட்டில் வீக் 1, வீக் 2, வீக் 3ன்னு எத்தனை வீக் கொடுத்துருக்காங்களோ அத்தனை வீக்கில் என்னென்ன மாடியூல்ஸ் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்கன்ற அந்த டீட்டெயில்ஸை இந்த கோர்ஸ் லே அவுட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கோர்ஸ் வடிவமைக்கிறதுக்காக என்னென்ன புக்ஸு மற்றும் ரெஃபரன்சஸை வந்து இன்ஸ்ட்ரக்டர் எடுத்திருக்கிறாருன்ற டீட்டெயில்ஸை இங்கே பார்த்துக்கலாம். இந்த கோர்ஸை வடிவமைத்த இன்ஸ்ட்ரக்டர் பற்றிய ஒரு பயோகிராஃபியும் இதில் கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் முடிஞ்சு சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக 30% வந்து கோர்ஸ் அசஸ்மெண்ட்டுக்கும் 70% வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராக்டர் எக்ஸாம்லேயும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்குன்ற தகவலும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம ஸ்வயமில் சில கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் போட்டிருந்தோம். மீதி கோர்சஸோட சஜஷன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற இந்த கோர்சஸ்க்கு உள்ளே போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு அந்த கோர்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஒவ்வொரு கோர்ஸ் பக்கத்துலேயும் ஜாயின்னு இருக்கும், அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த கோர்ஸை பற்றின என்றைக்கு ஸ்டார்டிங் டேட்டு, என்றைக்கு எண்டு டேட்டு, சில கோர்சஸில் எக்ஸாம் டேட்டும் கொடுத்துருக்காங்க. அது எந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட் டேட்டில் இருக்குதோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவர் எத்தனை கோர்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலான்றதுனால நீங்கள் அந்த கோர்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் படித்து பார்த்துட்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி படிக்கணுன்றது ஏற்கனவே சொன்ன வீடியோவில் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் நம்ம மற்ற கோர்சஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். நன்றி.